இந்த புனித வெள்ளியில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய மகத்தான தியாகம் மற்றும் அசைக்க முடியாத அன்பை பற்றி சிந்தித்துப் பார்ப்போம். அவரை சிலுவையில் அறைவது மனிதகுலத்தின் மீது அவர் கொண்டிருந்த இரக்கத்தின் ஆழத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. அவருடைய தோள்களில் நம் பாவங்களின் பாரத்தை விருப்பத்துடன் அவர் தாங்குகிறதை குறிக்கிறது. இந்த புனிதமான நாளை நாம் அனுசரிக்கும் போது கிறிஸ்துவின் பலியின் ஆழமான முக்கியத்துவத்தையும் விசுவாசிக்கிற அனைவருக்கும் அது அளிக்கும் மீட்பையும் நினைவில் கொள்வோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நித்திய ஜீவனின் பரிசு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து ஈஸ்டர் தரும் நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தல் வாக்குறுதியில் நாம் ஆறுதல் பெறுவோம். சிலுவையில் நமக்கு காட்டப்பட்ட தன்னலமற்ற அன்பின் வெளிச்சத்தில் நம் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து ஆழ்ந்த சுயபரிசோதனைக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். கிறிஸ்துவின் இரக்கம், மன்னிப்பு மற்றும் மனத்தாழ்மை போன்றவற்றை மற்றவர்களுடன் பகிர முயற்சிப்போம். பெரும்பாலும் இருளில் மூழ்கியிருக்கும் உலகில் இரக்கத்தையும் ஒளியையும் பரப்புவோம். இந்த புனித வெள்ளியன்று நமது நம்பிக்கையில் பலத்தையும் நமது சிந்தனைகளில் ஆறுதலையும் நமக்கு அளிக்கப்பட்ட அளவிட முடியாத கிருபைக்கு நன்றியையும் காண்போம். இந்த நாளின் புனிதமானது நமது ஆன்மீக பயணத்துடனான நமது தொடர்பை ஆழமாக்கி அன்பு, கருணை மற்றும் இரக்கத்தால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையை வாழ நம்மை ஊக்குவிக்கட்டும்.